அனைவருக்கும் வணக்கம். ஒரு வெளிநாட்டில் சமீபத்தில் நடந்த நிகழ்வு இது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். காவல்துறைக்கு ஒரு வெளிநாட்டில் காவல்துறைக்கு ஒரு வீட்டிலேருந்து கால் வருது. பக்கத்து வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காவல் அதிகாரிகள் அந்த வீட்டில் போயிட்டு பார்க்கும்போது ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞரை கத்தியால் தாக்கிட்டுருக்காரு. தாக்குறதுக்கு முயற்சி செய்துட்ருக்காருன்னு தெரில. அந்த போலீஸ் தரப்பு வாக்கின்படி அவங்க அந்த கத்தி வச்சிருக்கிறவரை எதுவும் பண்ணாத, சரண்டர் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அது கேட்கல. அவர் அதை மீறி இருக்கார். பல தடவை முயற்சி பண்ணியும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அந்த இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த கத்தி வச்சிருந்த இளைஞரை சுட்டுட்டாங்க. அவரே இறந்துட்டார். அந்த இளைஞர் இந்தியாவை சேர்ந்தவர் தான். இந்த விஷயம் எதுக்காக நான் ஷேர் பண்ணணும்னு சொல்ல வந்தேன்னா, இளைஞர்களே, நம்ம வெளிநாட்டில் எதுக்காக வந்திருக்கோம்? சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளை நம்பி நம்மளுடைய ஃபேமிலி இருக்காங்க. நம்ம பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள கருத்தில் கொண்டு நீங்கள் போகிற இடத்துல ஒழுக்கமாகவும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் போகாமலும் பத்திரமா திரும்பி வாங்க நாட்டுக்கு. உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி அந்த இளைஞருடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. தயவுசெய்து வெளிநாட்டில் வாழ்கிற இளைஞர்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்க்கணும். தயவுசெய்து எந்த ஒரு சர்ச்சையிலையும் ஈடுபடாமல் பத்திரமா நீங்களும் நாட்டுக்கு திரும்பி வரணும். நன்றி.